பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட உள்ள 3331.25 ஏக்கர் நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2,57 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நிலத்தின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து இந்த இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. 120 அடி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை 68 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது. ஜூன் 12ஆம் தேதி அணையிலிருந்து காவிரி படுகை பாசனத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். இந்நிலையில் அணை நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி 16 கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையொட்டி கரையோர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பாலம் வழியாக நீர் திறக்கப்படுவதை ஏராளமானோர் பார்வையிட்டனர். அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 16 கண் பாலம் அருகே கட்டப்பட்டுள்ள புதுப்பாலம் வழியாக உபரி நீரானது திறக்கப்பட்டது. இந்த ஆண்டில் முதன்முறையாக அணை நிரம்பிய நிலையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. மதகுகள் வழியாக சீறி பாய்ந்த நீரை பாலம் மீது நின்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். திருச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் முப்பெரும் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் நலன் சார்ந்த பணிகளில் ஆசிரியர்கள் தொடர்ந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கோரிக்கை விடுத்தார். மேலும் விழாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினர் முன்வைத்தனர். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் பெற்றிருக்கிற அத்தனை உரிமையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெற்றதுதான். எங்களுக்கு எஞ்சியிருக்கிற ஓய்வூதியத்தையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். பள்ளி நுழைவாயில்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக நாங்கள் வைக்கணும்னா அதுக்கான முயற்சி தான் ஏற்கனவே பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அட்லீஸ்ட் வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டனாச்சும் வைக்கணுங்கிறதுக்காக நான் பேசியிருக்கோம். மிக விரைவாக அதுக்கான இது யார் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பார்த்து ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய இடத்துல கண்டுபிடிச்சா அவங்க அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே இருக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக நீங்கள் சொல்கிற மாதிரி அது கழிவறை கட்டுறதாக இருந்தாலும் சரி அல்லது காம்பவுண்ட்ஸை கட்டுறதாலும் சரி ஆங்காங்கே அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஏன்னா உங்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் ஐயா காலத்துக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகள் இப்போ நாம தான் நிறையா நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதுக்காக தான் நம்முடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் செஞ்சுட்ருக்கோம். கொல்கத்தா சட்டக்கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கொல்கத்தாவில் பாஜக சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு மேற்குவங்க பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமை வகித்தார். போராட்டத்தின் போது காவல்துறையினருடன் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.